வெல்கம் அண்ட் பேக். What the hell, boy? மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவில் வந்து எக்கச்சக்க பிரச்சனைலாம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபியூச்சர் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்குலாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோவில் பார்க்க நான் கொஞ்சம் சீரியஸாக பேசுவேன். இதுக்கப்புறம் போக போக ஃபன்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம சேனலில் என்ன வீடியோ வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது. அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகேவாங்க. ஃபஸ்ட்டு விஷயமா மெஸ்ஸி இந்தியாவில் வராரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஃபஸ்ட்டு கொல்கட்டா, அடுத்து ஹீரன் கார்டன் மும்பை, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் நைட்டே ஹைதராபாத்தும் போகிறாரு. ஒரே நாளில் கேகேஆர் அது கல்கட்டா ஓட கிரவுண்ட்லேயும் ஹைதராபாத்தோட கிரவுண்ட்லேயும் வராரு. அதுக்கப்புறம் ஹீரன் கார்டன்ஸ் போகிறாரு. அதுக்கப்புறம் டெல்லி போகிறாரு. இந்தமாதிரி 3 விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா கல்கத்தா போகிறாரு. கல்கத்தா போனோடனே இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா டிக்கெட் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் விற்கிறாங்க. ஒரு 10,000 அப்படின்னு விற்கும் போது மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் சேர்த்து வச்சா மொத்த காசையும் வச்சு சரி எப்படியாவது மெஸ்ஸியை ஒரே வாட்டி லைஃப் டைமில் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற தீவிரமான ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் போய் உட்காந்து பார்த்தா அங்கே மெஸ்ஸி உள்ளே வராரு. வந்து 8 நிமிஷத்தில் வெளியே போகிறாரு. அவங்க மெஸ்ஸி நாங்கள் பார்க்க கூட இல்லை, பாலிடிக்ஸ் அப்படின்ற பேரில் எல்லாம் சுற்றி வந்து ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க தவிர மெஸ்ஸி எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் தலை கூட எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஃபேன்ஸுக்கு ரொம்ப கோவமாகி ஆயிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால இங்கே வச்சு அதாவது மெஸ்ஸியை வச்சே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. இவருக்கு அதிக ஃபேன் பேஸ் இருக்குது, இவர்கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இவரை நம்ம கூப்பிட்டு வந்தோம், மெஸ்ஸியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஃபுட்பால் ஃபியூச்சரில் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பெங்கால் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதனால கோபமான மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேடியத்தை அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலீஸும் விட்டுறாங்க. ஏன்னா போலீஸும் ஃபுட்பால் பிளேயர் ஃபேன்ஸ் தாங்க. அவங்களும் மெஸ்ஸி என்னடா மக்கள் 10,000 கொடுத்து வந்து பார்க்க வந்தது மெஸ்ஸியவா இல்லை இந்த பாலிடிக்ஸ் மக்களோட கூட்டத்தியா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு இதுவாகி அவங்க ஸ்டேடியத்தை ஃபுல்லாக உடச்சி அடித்து அதுக்கப்புறம் போலீஸ்லாம் திருப்பி நிறைய பேர் உள்ளே வந்து அடிதடி நடத்தி அவங்கள வெளியே விரட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அவங்க ஸ்டேட்டோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, நான் விசாரித்து இதுக்கான ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு மட்டத்தனமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன விஷயம், ஒரு முதலமைச்சரை என்கிட்ட ஒரு இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எப்படி நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே கரூரில் ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது முதலமைச்சர், அதாவது சிஎம் அவர் தான். ஆனால் அது கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடந்ததுக்கு அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா தளபதியை விட அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு தமிழ்நாட்டில் சொல்லலாம், இந்தியாவில் சொல்லலாம் விஜய் அவர்களை. ஆனால் நம்மளுடைய மெஸ்ஸி பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு முழுக்க ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றதுனால அவர் வந்த இந்தியாவுக்கு என்ன நல்லது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்படின்றதுனால அவர் பார்த்து கரெக்டாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்கள ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நைட்டே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் இல்லை, அடுத்த ஒரு நைட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே காலையில் மத்தியானம் அந்த மாதிரி போகிறாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹைதராபாத்துக்கு வர்றாரு. ஹைதராபாத் ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணாங்க அந்த ஷோவை. ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக பண்ண ஷோ மாதிரி இருந்தது. அங்கே இருந்த மாதிரி இல்லை, யாரும் மெஸ்ஸியை கூட்டம் போடல. ஏன்னா அங்கே இருக்க சிஎம் ஹைதராபாத் சிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் விளையாட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரே டிஷர்ட் போட்டு வந்து விளையாடுறாரு. எல்லா ஃபேன்ஸுக்கு கிக் பண்ணுறாங்க பால்ஸ்லாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சச்சினும் மெஸ்ஸியும் வான்கடையில் மீட் பண்ணுறாங்க. 2 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த நம்பர் 10 அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஃபயராக இருந்திருக்கும். ஸ்டேடியம் ஃபுல்லாக மெஸ்ஸி சச்சின். திடீர்னு சுனில் சேத்ரி அப்படின்ற ஒரு லெஜெண்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துடுறாங்க. சுனில் சேத்ரியை பொறுத்தளவுக்கு இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் கோல் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா டாப் 4ல் இருக்கார். இதுக்கு முன்னாடி டாப் 3ல் இருந்தாருங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் யாருக்குமே தெரியல. இந்த ஒரு மனுஷனை திடீர்னு இந்தியாவில் அதாங்க ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயராக இருந்தால் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்போர்ட்ஸ் தான் ஃபுட்பாலும். ஃபுட்பால் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை மறக்காமல் ஷேர் பண்ணிட்டுங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய கோட்டை நம்ம மதிக்கலை, நமக்கு தெரியல அப்படின்னா வேறு யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நம்மளை மதித்தது தான் மற்றவங்க வேறு ஊரில் இருக்கவங்க வேறு நாட்டில் இருக்கவங்க நம்மளை மதிப்பான். சுனில் சேத்ரி இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் பிளேயர், ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் இன் வேர்ல்டில் டாப் 3ல் இருந்திருக்காரு. டாப் 1ல் ரெனால்டோ. அதுக்கப்புறம் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சவுதி அரேபியா பிளேயராக நினைக்கிறேன், இல்லை கத்தார் பிளேயராக சவுதி அரேபியா பிளேயராக தெரியல. யாருங்க அவன் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு கடுப்பாகுது. சரி விடுங்க, யாராக இருந்தால் என்ன. இப்போ வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான்
நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சொதப்புவாங்க. இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ வந்துடும். ஒரு சைடு ராலி போகுது, ஒரு சைடு இது கத்துது, ஒரு சைடு மழை பெய்யுது, ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோசுக்கீஸ். ஓகேவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கரும் அவரும் டிஷர்ட்லாம் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாலிவுட் சூப்பர் ஸ்டார் டைகர் சைனா மீட் பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அங்கேயும் ஒரு ஆர்கானிக்காக மெஸ்ஸியை பார்க்க முடிஞ்சுது ஆடியன்ஸால். ஒரு ஃபுட்பால் இதாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னா இதுலேயும் பாலிடிக்ஸ்லாம் இருக்குங்க. இது சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்க எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களை உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து விளையாட வைப்பாங்க. அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் பார்க்கவே முடியலன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் பிளேயர், இப்போ நம்ம கிரிக்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் கிரிக்கெட் கோச்சிங் போய்ட்டுறீங்க, அப்போ உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கரோ இல்லை விராட் கோலியோ எம்எஸ் தோனியோ வந்து பேட்டிங் ஆடினா, பவுலிங் போட்டால் பும்ரா பவுலிங் போட்டு நீங்கள் பேட்டிங் ஆடினீங்க எவ்வளோ இன்ஸ்பைரபிளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் இவ்வளோ வளர்ந்த ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபுட்பால் அப்படின்றது ரொம்ப ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு கேமாக தான் இருக்குது இந்தியாவில். அப்போ ஒரு லெஜண்ட் மாதிரியான ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜண்ட் மெஸ்ஸி கூட நம்ம ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னா ஒரு சின்ன பையனாக இருந்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்மளும் அப்புறம் மாதிரி ஆகும்டா, எவ்வளோ இன்ஸ்பைரான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பிளேயராக ஆகி நம்ம இந்தியாவுக்கு ஒரு கப் அடிக்கணும், மெஸ்ஸி மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி நீங்கள் சொல்லனா கூட பரவாயில்ல. யங்ஸ்டர்ஸ், இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்களே அவங்களாம் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஃபுட்பால் அசோசியேஷன்லாம் இந்தியாவில் நாசமாக கிடக்குது தான் நான் சொல்லணும். ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு எங்கே சான்ஸ் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஃபுட்பால் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் இது ஃபுட்பால் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியாவில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியன் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மென்ஸ் அடிக்கும் போது, உமன்ஸ் அடிக்கும் போது நம்ம ஃபுட்பால் டீமும் அடிக்கும், உமன்ஸும் அடிப்பாங்க, மென்ஸும் அடிப்பாங்க. அதுக்கான சப்போர்ட்ஸை நம்ம இந்த வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா நம்ம இன்னொரு மெஸ்ஸியை நம்ம இந்தியாவிலே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ கோடி மக்களில் ஒரு மெஸ்ஸி, ஒரு ரொனால்டோ நம்ம நாட்டில் உருவாக்க முடியல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தவறான அசோசியேஷனில் இருக்காங்க ஃபுட்பால் டீமை பொறுத்தளவுக்கு. அதை மாற்றிக்கணும். அதே மாதிரி இந்தியன் டீம் அவங்களுக்கும் நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஞாபகம் இருக்காது, அவ்வளோ சப்போர்ட் இருக்காது, அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்காது, அவ்வளோ கம்மியான சேலரி தான் இருக்கும் வேர்ல்டு ஃபுட்பால் டீம்ஸ்லாம் பார்க்கும்போது. அதனால் ஐ எம் வெரி டிசப்பாயின்மெண்ட்ங்க. ஏன்னா ஃபுட்பால் அப்படின்றது ஒரு நல்ல கேம். ஃபுட்பால் அப்படின்றது ஒரு நல்ல கேம். அதை எவ்வளோ நம்ம என்கரேஜ்மெண்ட் பண்ணுறோமோ, ஒரு பசங்களை கிரிக்கெட் ஆடு அப்படின்னு அனுப்புகிற ஒரு பேரண்ட்ஸ் ஃபுட்பால் ஆடுப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அனுப்புறது சில பேர் தான் தவிர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிரிக்கெட் விளையாடு இல்லை பேட்மிண்டன் அவங்களுக்கு பிடிச்சது நீங்கள் விளையாடுங்க, ஃபுட்பால் பாருங்கள். ஃபுட்பால் பார்க்குற ஒரு பையனை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அவனும் ஒரு ரொனால்டோ மாதிரியோ ஒரு மெஸ்ஸி மாதிரியோ இந்த வேர்ல்டில் க்ரியேட் ஆகலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் மாட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் அப்படின்றதுனால தினம் ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருவாங்க. ஐ ப்ராமிஸ் இன் மை சேனல். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக இருந்திருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் ஃபுட்பால் பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். நமக்காக பேசல, யாருக்காகவும் பேசல அப்படின்றதுனால ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இந்தியாவோட க்ரோத்தை, எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதை வச்சு நிறைய ஸ்பான்சர்ஸ் ஆட்ஸ் எல்லாம் வாங்கலாம், டெலிகாஸ்ட் பண்ணலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால முடியும். எல்லோரும் ஃபுட்பால் மேட்சஸ் பாருங்கள், ஃபுட்பால் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லெஜெண்டு வந்து உட்காந்துருக்காரு, அவருக்கு மரியாதையே கொடுக்காம ஊர் ஃபுல்லுக்க சுற்றிட்டு இருக்காங்க பம்பாயில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் மனசை கொஞ்சம் பாதிக்குது. எனக்கு சுனில் சேத்ரியும் ஒரு பெரிய ஆள் தானேங்க, அவரே அங்கே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சுனில் சேத்ரி ஆஃப் இந்தியன் டீம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் ஃபுட்பால் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண வேணாம், பார்க்க வேணாம் ஃபுல்லாக. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்ற பையனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்பால் இந்தியாலேயும் ஒரு நாள் இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் அடிக்கும், குவாலிஃபையர்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிவிட்டு அது எப்போ ஆகும்லாம் தெரியாது. அதுக்கான முயற்சி நீங்கள் போடணும், உழைக்கணுங்க. நம்ம
கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு பிளேயர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக ஆகலாம். அதுக்கு நீங்கள் ஃபுட்பால் அப்படின்றது ரொம்பவே கம்மியான ஒரு அளவில் தான் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ கேரளாவில் இருப்பாங்க, பெங்காலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நார்த் சைடு இருப்பாங்க. சவுத் சைடுலேருந்து கம்மியான பேர் தான் போகிறாங்க. ஆனால் அவங்க போகும்போது அவ்வளோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேல்யூட் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிவசக்தி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் விளையாண்டாரு, நல்ல பிளேயர். அடுத்த ஒரு சுனில் சேத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எந்த லெவலில் விளையாடுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கே தெரியும் ஃபுட்பால் எந்த அளவுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு. அந்த அளவுக்கு டெலிகாஸ்ட் ஆகுறதில்ல. தமிழ் டப்பில் அப்புறம் ரீஜனல் டப்ஸில் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படி வரல அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 நினைக்கிறேன். அதில் நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் போய் மலையாளம் மாற்றிக்கலாம். மலையாளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பெங்காலில் இருக்கும். இந்த 2 லாங்குவேஜ், அப்புறம் இங்கிலீஷ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போய் பாருங்கள். நான் ஸ்பான்சர்ஸ்லாம் பண்ணவே கிடையாது. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு மதிங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாருங்கள். ஃபுட்பால் விளையாடுறது மட்டுமே உங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ப்ரெஷர், அந்த ஃபீல் பண்ணணும். ஃபுட்பால் லெகசி அப்படின்னா அதை ஃபீல் பண்ணி ஒரு விஷயமா நம்ம மாற்றி நம்ம இந்தியாலேயும் ஒரு ஏடிகே மோகன் பகான், ஒரு சென்னை எஃப்சி பேன் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை எஃப்சியோட ஒரு தீவிரமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் எனக்கு கோவா எஃப்சி, அதுக்கப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ் பிடிக்கும். ஏன்னா உங்களோட ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங் லெகசிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏடிகே மோகன் பகான்லாம் வேறு மாதிரியான ஒரு டீம்ஸ் தான். எம்ஐன்ற பாருங்க, மும்பை சிட்டி எஃப்சி, இவங்களும் ஒரு நல்ல டீம். இந்த மாதிரியான நல்ல டீம்ஸுக்கு லெகசி கொடுக்கணும். நம்ம இப்போ எப்படி நம்ம பேசும்போது லிவர்பூல், பார்சிலோனா, இது பாருங்க அர்சனல், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, நல்ல விஷயம் தான், நல்ல ஃபுட்பால் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் மதிப்பு கொடுங்க. அது பார்த்தா நீங்கள் எலைட் பீப்புள்ஸ் பார்க்குறதுலாம் ஃபுட்பால் தானே, இந்த ப்ரீமியர் லீக், இந்த லா லீகா அப்படின்றத விட்டு நம்ம ஐஎஸ்எல்லை எப்போ தாங்க பார்க்க முடியும் உங்களால்? எப்போ தாங்க பார்ப்பீங்க? அது ஒரு லெகசி, அது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா நம்ம ஊரில் நடக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ ஐபிஎல் பார்க்குறவன் டிஎன்பிஎல் பார்க்கணும் அப்படின்னா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா டிஎன்பிஎல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு. அது ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா ஸ்போர்ட்ஸ் அப்சர்வராக உங்களுக்கு தெரியலாம். அப்படி வேணாம்ப்பா, எனக்குலாம் வேணாம், நான் ஐபிஎல் மட்டும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஆடியன்ஸாக இருப்பீங்க. ஆனால் எமோஷனலாக எப்போ கனெக்ட் ஆவீங்க அப்படின்னா ஒரு பிளேயரை எங்கேருந்தே பார்க்கும்போது, ஒரு டீமை சின்னதுலேருந்து வளர்த்தும் போது அப்போ மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு கோர் அட்டாச்மெண்ட்டாக இருக்குங்க. இப்போ சிஎஸ்கே அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 கப் அடிச்சதுக்கப்புறம் சில பேர் ஃபேன்ஸ் ஆகிருப்பாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு ஓகே, 4 கப் இருக்குது, 2 டீம் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஒன்று நம்ம சென்னை, இன்னொன்று நம்ம மும்பை அப்படின்னும் போது ஏதோ ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு சப்போர்ட்டர்ஸ் பார்த்தா எனக்கு ஹேட்லாம் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொம்பு தூக்கிட்டு வராங்க. முடிஞ்சால் அந்த சொம்பு ஃபுட்பால் டீமுக்கு தூக்குங்க. ஏன்னா ஃபுட்பால் அது வளருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். கொஞ்சம் கருத்தாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கருத்தூசியாக இருந்ததுன்னா சாரிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, பாய்.